ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படிப்பட்ட சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹேண்டில் இட், நான் அதை கவனித்துக் கொள்கிறேன். ஐ வில் ஹேண்டில் இட், நான் அதை கவனித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, இதை இது பண்ணு அப்படின்னு ஒன்று சொல்லும்போது, ஓகே ஐ வில் ஹேண்டில் இட், நான் அதை கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ வில் மேனேஜ் சம்ஹவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது நான் சமாளிப்பேன். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா, பட் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ டீச்சர் உங்களை கேட்பாங்க, எப்படியாவது நான் அதை சமாளிப்பேன். ஐ வில் மேனேஜ் சம்ஹவ். அடுத்து அது சரியாக புரிகிறது. இப்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்றபோது உங்களுக்கு அது சரியாக புரிகிறது அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லும்போது, தட் மேக்ஸ் சென்ஸ், அது சரியாக புரிகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே, நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இது இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ வில் கீப் யூ போஸ்டட். ஐ வில் கீப் யூ போஸ்டட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு தகவல் தெரிவித்து கொண்டிருப்பேன். இந்த மாதிரி இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் செல் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பை மாதிரி ஒரு போலீஸ் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் தகவல் தெரிவித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தமிழில் இருக்கிற, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ வில் கீப் யூ போஸ்டட். ஐ வில் கீப் யூ போஸ்டட், நான் உங்களுக்கு தகவல் தெரிவித்து கொண்டே இருப்பேன். அந்த மாதிரி. டோன்ட் டேக் இட் பர்சனலி, இதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதை அப்பயே விட்டுட்டு போயிடணும். ஸோ அதை நீங்கள் அதை தனிப்பட்டதாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர்கிட்ட சொல்லணும்னா, டோன்ட் டேக் இட் பர்சனலி அப்படின்னு இந்த இதை இங்கிலீஷில் சொல்லலாம். எப்படின்னா, டோன்ட் டேக் இட் பர்சனலி. நெக்ஸ்ட்டு, நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இப்போ மேக்ஸ் சார் மேக்ஸை ஒரு சம்மை டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நான் அதை முழுமையாக புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு தமிழில் இருக்குது. அதை அவன் இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லெட் மீ செக், நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜிபேயில் உனக்கு 100 ரூபா காசு போடுறான், ஓகேங்களா. அது நீங்கள் ஓகே அவன் வந்துருச்சான்னு கேட்குறான். அது நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறீங்க? லெட் மீ செக். லெட் மீ செக், நான் பார்த்து சொல்கிறேன் பணம் வந்துருச்சா இல்லையான்னு. லெட் மீ செக் அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் திங்க் அபவுட் இட், நான் அதை பற்றி யோசிக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ வில் திங்க் அபவுட் இட், நான் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒன்று இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் அப் டு யூ, அது உங்கள் விருப்பம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது உங்கள் விருப்பம், அது உன் விருப்பம்டா. இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஐ எம் நாட் ஷூர் எட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இப்போ நாளைக்கு காலேஜ் லீவு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு காலேஜ் இல்லைன்னு இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பட் உங்களுக்கு ஒரு டவுட், அது இன்னும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஷூர் எட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் ஷூர் எட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ குட் ஐடியா, இது ஒரு நல்ல யோசனை. அது ஒரு நல்ல யோசனை. தட்ஸ் குட் ஐடியா. ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறான், அப்படி ஓகேவா உங்ககிட்ட சொல்கிறான், அது அவன் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு, ஐ வில் ஃபிகர் அவுட் இட் அவுட். ஐ வில் ஃபிகர் இட் அவுட். ஐ வில் ஃபிகர் இட் அவுட், நான் அதற்கான வழியை கண்டுபிடிப்பேன். இப்போ ஒரு சம்மை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா. ஆனால் பட் சம்முக்கான வழியே உங்களுக்கு தெரியல, நான் அதற்கான வழியை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ வில் ஃபிகர் இட் அவுட் அப்படிங்களாம். டேக் யுவர் டைம், பொறுமையாக செய்யுங்கள். இப்போ நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு டைமு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், பொறுமையாக பொறுமையாக செய்யுங்கள் அப்படிங்கும்போது அதை அவன் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறான்னா, டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம் அப்படிமா. ஐ எம் ஜஸ்ட் கிண்டிங், நான் சும்மா கிண்டல் செய்தேன். இப்போ ஒருத்தவங்க உங்களை சும்மா கிண்டல் பண்ணுறாங்கன்னா, அது அவன் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் கிண்டிங் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் லெட் யூ நோ, நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ வில் லெட் யூ நோ அப்படி தான் சொல்லணும். இட்ஸ் ஒர்த் ட்ரையிங், அதை முயற்சி செய்வது மதிப்புள்ளது. இப்போ ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறீங்க, அது ஓகே, அதை முயற்சி பண்ண ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஒர்த் ட்ரையிங் அப்படிங்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ், இப்போது நான் நன்றாக உணர்கிறேன். இப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கு போகல ஒரு 10 நாளாக உடம்பு சரியாமல், டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ் அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து தட்ஸ் நாட் த பாயிண்ட், அது முக்கியமான விஷயம் இல்லை. தட்ஸ் நாட் அ பாயிண்ட், ஒரு விஷயம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம், அது முக்கியமான விஷயமே இல்லை, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா தட்ஸ் நாட் த பாயிண்ட் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ டோட்டலி அக்ரி, நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓகே, அது வந்து உங்களுக்கும் அது ஓகேன்னு படுது. ஸோ அதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ டோட்டலி அக்ரி, நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன், இப்படி தான் சொல்லணும். அவ்வளோதான் கைஸ், இந்த 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.